வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். கோபம் பயங்கரமான, எப்பவுமே கோபம், யாரையும் மதிக்காமல் இருத்தல், மூத்தோர்கள் இடத்தில் மரியாதையின்மையாக செயல்படக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு அதிகமாக இருக்கு? செவ்வாயினால கோபம் வர்றது, மேச லக்னம், விருச்சிக லக்னத்தினால கோபம் வர்றது அது வேற. எல்லா லக்னத்துக்கும் பொதுவாக கோபம் வர்றதுக்கு அதிக கோபங்களாக மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள்னா 6ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருப்பது. ஒரு லக்னத்துக்கு 6 3இல் இருக்கும் பொழுது கோபங்கள் உடன் கூடிய மனிதனாக தான் தன்னை வெளிப்படுத்துவார். நான் எப்பவும் வீரமாகவும் கோபமாகவும் எதையாவது ஒன்றை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பையும் பெறுகிறேன். அதுல அந்த திசை நடந்தா கேட்கவே வேணாம், எல்லார் மேலையும் எரிச்சலாகவும் கோபமாகவும் வாழ்வார். இந்த 6 3இல் அப்படிங்கிறதுல எந்த பாகுபாடும் கிடையாது. இதை எவ்வளவு தூரத்துக்கு கோபம் மாறுவார்? செவ்வாயின் குணத்துக்கு ஒரு கோபம், சனியின் குணத்துக்கு ஒரு கோபம், சூரியனின் குணத்துக்கு ஒரு கோபம், குருவின் குணத்துக்கு ஒரு கோபம் அப்படின்னு அந்த கோள்களுடைய அடிப்படை தன்மை இருக்கு இல்லையா? சுபர்கள் பாவர்கள்ன்ற அடிப்படையில அந்த கோபங்கள் வந்து போகும். ஆனால் 6 3இல் இருப்பதே ஒரு கோபத்தை உச்சிக்கு கொண்டு போறதுதான். ஒரு சிலருக்கு கோபங்கள் குறைவாக இருக்கே சார் அப்படின்னா, லக்னாதிபதி நல்லாக இருக்கும் பொழுது அவர் யோசிக்கிறார். லக்னாதிபதி தீயவனாக இருக்கும் போது அவர் மிகவும் மோசமான செயல்களுக்கு உட்படுத்தப்படுகிறார். இவ்வளவுதான். ஒரு செயல் முழுமையாக நடைபெறணும்னா லக்னாதிபதி கெட்டக்கூடாது. கெட்டுட்டாதான் பிரச்சனை. கெடலைன்னா அது பாட்டுக்கு ஒழுங்கா இருக்கும். சப்போஸ் லக்னாதிபதி கெட்டு அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த 9 5 சப்போர்ட் கிடைக்கும். நன்றிங்க.